நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் தான். அதாவது சுருக்குக அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். சுருக்குக 561 × 561 மைனஸ் 31 × 31 டிவைடட் பை 530 கொடுத்துருக்காங்க. போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர் ஒவ்வொரு நம்பரையும் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி போட்டோம். இப்போது இதுலேயும் 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஆனால் வேறு நம்பரில் டிவைடில் கொடுத்துருக்காங்க. இப்போது மேலே 2 நம்பரையும் 2 தடவை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 561 31 அது வந்து 2 தடவை பெருக்கி நடுவில் மைனஸ் வந்திருக்கு. கீழே வேறு ஏதோ நம்பர் இருக்குது, 530ன்ற ஒரு நம்பர் இருக்குது. இதனுடைய ஆன்சர் எப்படி போகிறது ஷார்ட்கட்டில் அப்படின்னா, முதல்ல என்ன செய்யணும்னா 561 31 ப்ளஸ் பண்ணணும், அதாவது கூட்டணும். கூட்டி அது அந்த ஆன்சரை வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு தடவை என்ன பண்ணுறோன்னா 561 31 கழித்து வச்சுக்கணும். அந்த ஆன்சரையும் பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு தடவை கூட்டியிருக்கேன், ஒரு தடவை கழிச்சிருக்கேன் இல்லையா. 561 + 31 = 592. அதுக்கு கீழே 561 - 31 அதை மைனஸ் பண்ணால் 530 கிடைக்கும். இப்போ கீழே டிவைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 530 இருக்கு இல்லையா. இந்த 2 வேல்யூஸில் எது 530 அப்படின்னு பார்க்கணும். அப்போ மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் 530. அப்போது அது ஆன்சர் கிடையாது. அதை விட்டுட்டு மேலே ப்ளஸ் பண்ணி என்ன ஆன்சர் போட்டிருக்கோமோ அதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ புரியுதுங்களா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னென்னா டி 592. அடுத்த சம் சுருக்குக 171 × 171 மைனஸ் 69 × 69 டிவைடட் பை 240. இப்போ போன சம் எப்படி போடாமோ அதே மாதிரி போட வேண்டியதான். மேலே இருக்கிற 2 நம்பரையும் ஒரு தடவை கூட்டுறோம், ஒரு தடவை கழிக்கணும். 171 + 69 = 240. 171 69 கூட்டினா 240. 171 69 மைனஸ் பண்ணால் 102. இப்போ டிவைடர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 240. இப்போ இந்த 2 வேல்யூ கூட்டி கழித்து வச்சுருக்கோம் இல்லையா. இந்த 2 வேல்யூவில் 240 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ப்ளஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் 240. அப்போ அது விட்டுடணும். அதை விட்டுட்டு மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ 102 இல்லையா, அதான் ஆன்சராக எடுத்துக்கணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 102. அங்கே டிவைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 240 இருக்கா, அந்த 240 இதில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ப்ளஸ் பண்ணி வர்ற வேல்யூவில் இருக்கா, மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூவில் இருக்கான்னு பார்க்கணும். 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி வர்ற வேல்யூவில் தான் 240 இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் ஆன்சராக எடுத்துக்கணும். இது மாதிரி சமுக்கு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மு சுருக்குக 162 × 162 மைனஸ் 18 × 18 டிவைடட் பை 144 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நடுவில் வந்து மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் வந்தால் அப்படி தான் போடணும். இப்போ மேலே இருக்கிற நம்பரை ஒரு தடவை கூட்டணும், ஒரு தடவை கழிக்கணும். அப்போது 162 + 18 162 - 18. இப்போ 162 கூட 18 கூட்டினா 180. 162 கூட 18 கழிச்சா 144. இப்போ கீழே டிவைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். சம்மில் 144. அப்போ 144 இந்த ஆன்சரில் எது 162 18 கழிச்சா 144. அப்போ அந்த ஆன்சரை விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளஸ் பண்ணி போகிறோம் இல்லையா, அந்த ஆன்சரை எடுத்துங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 180. இப்போ புரியுதுங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். மதிப்பு காண்க. 75,983 × 75,983 மைனஸ் 45,983 × 45,983 டிவைடட் பை 30,000. ஐயோ இவ்வளோ பெரிய சம்மாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஈஸியாக போடக்கூடிய மெத்தட் தான். இதுக்கு அதே முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே சம் தான். இது ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நடுவில் மைனஸ் வந்திருக்கு. இது அதே மெத்தடில் தான் போடணும். மேலே இருக்கிற நம்பரை ஒரு தடவை கூட்டணும், ஒரு தடவை கழிக்கணும். மேலே இருக்கிற 2 நம்பரையும் கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். 75,983 மைனஸ் 45,983 அது ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வரும்னா 30,000 வரும். அதே மாதிரி கீழே அடுத்தது ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 75,983 + 45,983 ரெண்டுத்தையும் கூட்டினா 1,21,966 கிடைக்கும். இப்போ கீழே என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சம்மில் டிவைடில் 30,000 இருக்கு இல்லையா. அப்போ இதில் எது 30,000 வந்திருக்கு அப்படின்னா மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் 30,000 வந்திருக்கு. அப்போ அதை விட்டுடணும். கீழே ப்ளஸ் பண்ணி வர வேல்யூ
எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அந்த சம்முக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1,21,966. நாங்கள் அடுத்த சம் பார்க்கலாம். 4th சம். இந்த சம் பாருங்கள். சுருக்குக 4,356 இன்ட்டு 4,356 மைனஸ் 2,171 இன்ட்டு 2,171 டிவைடட் பை 2,185 இன்ட்டு 1/4,356 ப்ளஸ் 2,171. இது எப்படி ரெண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டிவைடில் ஒரு சம் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கணும். எதுனா ஒரே நம்பர் 2 தடவை பெருக்கி மைனஸ் பண்ணி டிவைடில் போட்டிருக்காங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தனியாக ஆன்சர் அதுக்கு தனியாக சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட அது ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் அடுத்த டேர்மை. இப்போ இது என்ன செய்யணும், இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ப்ளஸ் பண்ணணும், ஒரு தடவை மைனஸ் பண்ணணும். இப்போ 4,356 கூட 2,171 கூட்டினா 6,527. ஒரு தடவை கழிச்சா 4,356 மைனஸ் 2,171 கழிச்சா என்ன வேல்யூ கிடைக்கும், 2,185 கிடைக்குது இல்லையா. இந்த ஆன்சரை இது ரெண்டுத்தில் எது பெருசு, இது பெருசுன்னு இல்லை, இது ரெண்டுத்தில் எது டிவைடில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 2,185 தான் டிவைடில் இருக்குது. அப்போ அந்த ஆன்சரை விட்டுட்டு ப்ளஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் ஆன்சராக எடுத்துக்கணும். அப்போ 6,527 இதுதான் ஆன்சரு. நம்ம குறிச்சிடக்கூடாது, இது ஆன்சர் கிடையாது. அது பக்கத்தில் இன்னொரு டைம் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இப்போது இதை எடுத்து அந்த இடத்துக்கிட்ட இதை போட்டுடணும். 6,527 அதை நம்ம சுருக்கிட்டோம். அது கூட இந்த சைடில் ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போது 6,527 இருக்கு இல்லையா, அது கூட ரைட் சைடில் என்ன இருக்குது, 1 டிவைடட் பை 4,356 அது கூட ப்ளஸ் 2,171 இருக்கு இல்லையா, அது ரெண்டு. இது இப்போ கீழே 4,356 2,171 கூட்டி வச்சுக்கணும். கூட்டி வச்சா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4,356 2,171 கூட்டினா என்ன ஆன்சர் வரும்னா, இந்த சைடு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா 6,527 இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் 1 டிவைடட் பை 6,527 தான் கிடைக்கும். அதை கூட்டினா இந்த ஆன்சர் தான் வரும். இப்போது 6,527 கீழே டிவைடில் இருக்கிறதையும் மேலே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் ஆன்சராக இருக்குது. இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1. இப்போ புரியுதுங்களா. இப்போ இன்னொரு தடவை என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடணும். அப்புறம் அதில் வர்ற ஆன்சரை வச்சு செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, மேலே இருக்கிற 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும், அடுத்தது மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி போட்டால் 6,527 கிடச்சிருக்கு. மைனஸ் பண்ணி போட்டால் 2,185 கிடச்சிருக்கா. இதில் டிவைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேர்மில் டிவைடில் என்ன இருக்குது அப்படின்னா 2,185. அப்போ அந்த ஆன்சரை விட்டுட்டு மீதி ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஆன்சரு, அதை தான் எடுத்துக்கணும் கொஸ்டினுக்கு. இப்போ 6,527 அதான் ஆன்சருன்னு சொல்லி இங்கே சூஸ் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி ஏதாவது ஆன்சர் ஆப்ஷனில் கொடுத்துருந்தா. இப்போ அந்த 6,527 கூட அடுத்த டைம் இருக்குது பாருங்கள், 1/4,356 இருக்கு இல்லையா, ப்ளஸ் 2,171 இருக்கு இல்லையா, இது கூட இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ 4,356 2,171 கூட்டினா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வேல்யூ தான் வரும். என்ன வேல்யூனா 1 டிவைடட் பை 6,527 இதுதான் வரும். இப்போ மேலே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது 6,527 கீழே டிவைடில் இருக்கிற 6,527 கேன்சல் ஆகிடும். மீதி ஆன்சர் என்ன இருக்குன்னா 1 தான். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஆன்சர் 1 தான். இப்போ புரியுதுங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.